வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பீட்ரூட் அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்ரூட் இட்லி சட்னிக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு தேங்காய் சட்னியில் அரைச்சிட்டேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சட்னி நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் அதுக்குள்ள மிக்ஸ் பண்ண வந்து உருண்டை குழம்பு வச்சுருந்தேன். உருண்டை குழம்பு ஒரே ஒரு உருண்டை குழம்பு போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ காய் வந்து கேபேஜ் வச்சுருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே குழந்தை சாப்பிடுவா. லஞ்ச் நான் வந்து கொஞ்சம் முட்டையும் செஞ்சுருந்தேன். ஸோ குழந்தை ஸ்கூலுக்கு வந்தோடனே முட்டையும் கொஞ்சம் கேபேஜ் ரைஸ் அதுக்கப்புறமா இந்த உருண்டை குழம்பும் வச்சு கொடுத்தேன். லஞ்சே கொஞ்சம் பருப்பு அது மாதிரி சாப்பிட்டதால கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. ஈவினிங் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டட் ராகியில் கஞ்சி போட்டு குடித்தேன். ஏன்னா எனக்கு இது டீ காஃபிக்கு பதில் இது குடிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கஞ்சி அதுக்கப்புறம் நைட்டு வந்து கொஞ்சம் பொரி இருந்ததால் பொரியில் கொஞ்சம் குக்கும்பர் கேரட் கிரேட் பண்ணி சேர்த்துட்டு வேறு காய்கறி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் கார்ன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ வீட்டில் வந்து குழந்தைக்கு பண்ணி கொடுக்க போது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ இதுதான் வெனஸ்டே. தேர்ஸ்டே வந்து ஸ்கூல் வந்து ஹாலிடே. ஸோ அதனால் காலையிலே ஏஞ்சிட்டு மில்லட்டில் வந்து நான் வந்து பொங்கல் பண்ணிட்டேன். ஸோ சாம்பார் வந்து சௌச்சோ போட்டு சாம்பார். ஸோ இது வந்து மதியானத்துக்கும் சேர்த்து வச்சுட்டேன். மில்லட் வந்து நான் பருப்போடு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 விசில் வச்சேன் ப்ரெஷர் குக் பண்ணேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான் குழந்தைக்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா ஸ்கூல் வந்து அன்றைக்கி ஹாலிடே. ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது. லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் அதுக்கப்புறமா நிறைய பீட்ரூட் பொரியல் முட்டை பண்ணிட்டேன். சாம்பார் வந்து மார்னிங் வச்சது வந்து நான் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து தான் வச்சுருந்தேன். இது வந்து நார்மல் சாம்பார், சிறுபருப்பு சாம்பாரில். ஈவினிங் வந்து கொஞ்சோண்டு வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி கஞ்சி, அதுக்கப்புறமா நைட் டின்னர் வந்து தோசை, பீட்ரூட் தோசை. இதில் வந்து நிறைய கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிட்டோம். ஸோ சாம்பார் வந்து மார்னிங் வச்ச சௌச்சோ சாம்பார். ஸோ கொஞ்சம் டின்னர் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டாச்சு.